ஒரு டேட்டா கொடுத்திருந்தாரு. கடந்த 3 வருடங்களாக திமுக ஆட்சி வந்த பிறகு 7115 ஏக்கர் வந்து நாங்க என்க்ரோச்மெண்ட் பண்ண நிலங்களை வந்து நாங்க ரிட்ரைவ் பண்ணிருக்கோம். அதோட ஒர்க் வந்து 6840 கோடி. அது மட்டும் இல்லாமல் 1,75,000 ஏக்கர் நிலங்களை வந்து நாங்க இப்ப பென்ஸ் போட்டிருக்கோம், கண்டறியப்பட்டிருக்கோம். அதற்கான நிலங்களை குறிப்பீடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எவ்வளவு நிலங்கள் ஏற்கனவே அவங்க கையகப்படுத்தின இல்ல ரிட்ரைவ் பண்ணிருக்க, அவங்க சொல்ற ரிட்ரைவ் பண்ணிருக்க 7115 ஏக்கர் எவ்வளவு வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த இனாம் நிலம் இருக்கு, அதுல எவ்வளவு வந்து பட்டா இருக்கு சொல்றேன். அறநிலையத்துல வந்து 2022 வந்து ஒரு சுற்றறிக்கை பண்றாங்க. அதுல கோயில்களுக்கு வந்து 3,98,000 சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. 3,98,000 சொத்துக்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டுல வருமானம் வரக்கூடிய சொத்துக்கள் வந்து 98,000 சொத்துக்கு தான் சொத்து வருது, வருமானமே வருது. மீதி அனைத்தையுமே கண்டறியப்படணும்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் குத்தகை விவசாயிகளா இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் இனாம் விவசாயிகளா இருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் கண்டமானைக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட எந்த ஆவணமும் இல்லாதனால எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து ஆவண ஆதாரங்கள் இருக்கிறவங்க இருந்தால் கூட இந்த ஆவணங்கள் செல்லாது. ஐயா, அதுல வந்து நீங்க கேட்கிற கணக்குல அவங்ககிட்ட வந்து டேட்டா இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க. உங்ககிட்ட டேட்டா எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து ஏதாவது புகார் பண்ணிருக்காங்களா? எங்களுடைய இனாம் நிலம் வந்து அவங்க ஐயா இதுல அதாவது பயனாளிகளோட நாங்க இருக்கிறோம். பயனாளிகளா இருக்கிற விவசாயிகள் வந்து சொல்றாங்க, நாங்க தலைமுறை இங்க தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இது அறநிலையத்துறை வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயனாளிகள் வந்து கேட்கறாங்க. அது கலெக்டிவா பாதிக்கப்பட்டது சில்லறையா தான் கலெக்டிவா இருக்கு. ஐயா, அவரு அறநிலைத்துறை சார்பில் சொல்லக்கூடிய அந்த 6,900 ஏக்கர் 100 ஏக்கர் எல்லாம் 95% அதெல்லாம் இனாம் நிலம், கோவில் நிலமே அதெல்லாம் அல்ல. கோவில் நிலம் எல்லாம் ஏற்கனவே அவங்க கட்டுப்பாட்டுல வாடகைக்காகவோ குத்தகைக்காகவோ அவங்கிட்ட தான் இருக்குது. அங்க வந்து வாடகை குத்தகை வசூல் பண்ண நிறைய மோசடிகள் நடக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க மீட்டிருக்கிறதா சொல்றதெல்லாம் மீட்பல்ல, அபகரிப்பு. 95% இனாம் நிலங்களை அவங்க சொன்னதுல அபகரிப்பு தான் பண்ணிருக்கிறாங்க. ஆவணங்கள் முழுக்க அவங்க இருக்குது, வெளியிட சொல்லுங்க. அதையும் 1912 ஆசாரி எடுத்து பொருத்தி பார்த்தா வேலை முடிச்சு போச்சு. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதை வெளியிடுங்க நாங்க கேட்கிறோம் ஒவ்வொரு முறையும் அறநிலைத்துறை கிட்ட. இனாம் நிலம் தானே அது பூரா வெளியிடுங்கன்னு கேட்கறோம். இல்ல கோயில் நிலம்ங்கிறாங்க. கோவில் நிலம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கா? கிடையாது. கோவில் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு சொத்துக்களை பாருங்க தனி அறநிலைத்துறை சட்டம் தான் இருக்கு. இது கோவில் நிலங்கள் அப்படி டிக்ளேர் பண்ண சட்ட வகைப்பாடே கிடையாது. தனிநபர்கள் எழுதி கொடுத்தது பட்டா இருக்குது, அது பத்திரம் வச்சிருக்காங்க. கோவில் பேர் எழுதி கொடுத்திருக்காங்க, ஆக சாமி பேர் எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த பத்திரங்களை வச்சு இது கோயிலுக்கு இந்த காலத்துல எழுதி கொடுத்திருக்காங்க, இதுக்கு பத்திரம் இருக்குது, தான பத்திரம் இருக்கு, கரை பத்திரம் இருக்கு, அதன் அடிப்படையில் மீட்கிறோம் சொன்னா அது கோவில் நிலம். நாங்க தலையிட முடியாது, யாரும் கேட்கவும் முடியாது, அதுல அடங்காது. அரசர் காலத்துல கொடுத்து சொல்றது எல்லாமே இனாம் நிலம். ஆக முழுக்க முழுக்க இவர்கள் இனாம் நிலத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, நாங்க 6,500 ஏக்கர் மீட்டுட்டோம், 7,000 கோடி சொத்துல மீட்டோங்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அபகரிப்பு. நாங்க வந்து ஒரு பொதுவான விவசாய சங்கம். தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐயும் சரி சிபிஎம்மும் சரி தொடர்ச்சியாக 2004 இருந்து குரல் கொடுத்திருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்குது. பல சட்ட திருத்தங்கள் எடுத்து வருவதற்காக அரசாணைகள் கடந்த திமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டது. இப்ப அதெல்லாம் விட தூக்கி போட்டுட்டு நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இந்த விஷயங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாய சங்கம் நாங்க எந்த கட்சி அந்த கட்சி சார்புடையவங்க அல்ல. இந்த நிலத்தில் இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 அமைப்புகளை தொடங்கி ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சியும் நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தோழர் திருமுருகன் காந்தி பிறவி கம்யூனிஸ்ட், நானும் கம்யூனிஸ்ட் தான். அதுல இன்னொரு செய்தி முக்கியமானதுங்க,
அமைச்சர்கிட்ட போய் முறையிடுறாங்க, முதல்வர் சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாங்க, சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பாலிசி மேக்கிங்ல ஒரு நிமிஷம் பாலிசி மேக்கிங்ல தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இப்ப எடுக்கிற முடிவு அந்த திராவிட மாடலுக்கு எதிராக இருக்குது. நீதிமன்றங்கள் சொல்வதை கேட்பதற்கு ஒரு அரசா? அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இனாம் ஒழிப்பு என்பது இரண்டு வகையை நம்ம பார்க்கணும். கார்பரேட் இருந்த மொத்தமா இருந்த நிலங்களை எடுத்து பிரிச்சு கொடுக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு ஊழியம் செய்தவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விலக்கி அந்த நிலத்திற்கு உரிமைதாரர்களாக மாற்றுவதுதான் அந்த கொள்கை முடிவு. அந்த முடிவுக்கு நேர்மாறாக இன்று இந்த அரசு அறநிலையத்துறை நடந்து கொள்கிறது என்பதுதான் எங்களுடைய பெரும் குற்றச்சாட்டு. எனவே உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற முழக்கத்தை முன்வைத்த பேரறிஞர் அண்ணா திராவிட மாடல் முழக்கத்தை இந்த அரசு மறந்துவிட்டு இந்த முடிவை அதிகாரிகள் வழியாக அல்லது அரசுக்கு அப்பாற்பட்டு நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று முடித்து வைப்பதை ஏற்க முடியாது. நீதிமன்றத்தை தாண்டி முடிவெடுப்பதற்கு அரசு கொள்கை முடிவெடுப்பதற்கு தான் சட்டமன்றம் இருக்குது. நீங்க இருக்கீங்க, முடிவெடுக்க தான் இப்ப கேட்கிறாங்க. இல்ல அடிப்படையா இல்லைங்க, அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, ஒண்ணு அரசு கொள்கை உத்தரவு போடணும். கொள்கை புதுசா உருவாக்கணும்னு நான் கேட்கல, ஏற்கனவே உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை தான். அந்த கொள்கை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல வழிகாட்டுதல் சட்டங்கள்லாம் வந்துருச்சு. இப்ப அந்த வழிகாட்டுதல் இருந்து விலகி போறீங்க, விலகி அதிகாரிகளும் இந்த இதுக்கு துணை போறாங்க. இந்த சமயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றத்தின் துணையை எடுத்து கொண்டு வந்து நீதிமன்ற உத்தரவு என்கின்ற பெயரில் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் பைபாஸ் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா, மக்களாட்சி முறையை நீங்க என்ன பண்றீங்க, கடந்து நீதிமன்ற உத்தரவு வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறது. இப்ப அனகாபுத்தூர்ல நிலத்தையோ அல்லது வேளச்சேரி நிலத்தை எடுக்கிறனா அந்த நிலம் அந்த மக்கள் பயன்பாட்டில் இருக்குன்னு அங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியும், அங்க இருக்க லோக்கல் கவுன்சிலர் தெரியும். அந்த அடிப்படையில திமுக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த இடத்துல மக்கள் வசிக்கிட்டு சொல்லி பட்டா கொடுத்துட்டு போறதுல என்ன தப்பு? அதை கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து யாரோ ஒருத்தர் வழக்கு போட சொல்றது. அந்த வழக்கு போட்ட உடனே அந்த அவங்களுக்கு தேவைக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு வழி வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் ஆக்கிரமிப்பு அந்த வீடுகளை இடிக்கணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடுறது. யாரோ ஒருத்தர் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அதுக்கு துணையாக டாக்குமெண்ட் எல்லாம் ஆக்கிரமிப்பு கொண்டு கொடுக்கிறது. சரிங்களா? இப்ப அனகாபுத்தூர் என்ன பண்ணாங்க, பிடபிள்யூடி இதான் ஆத்தங்கரைன்னு கல்லு நட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அரசு அதிகாரி என்ன பண்ணிருக்காங்க, அதுல இருந்து 100-150 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீடுகளை கூட ஆக்கிரமிப்பு ஆத்தங்கரைன்னு சொல்லி ஆவணத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் போடுறாங்க. இப்ப பிடபிள்யூடி ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. புரியுதுங்களா? இந்த அதிகாரி போய் போடுறத வச்சுக்கிட்டு நீதிமன்ற உத்தரவு வருது. நீதிபதி இதுக்குள்ள போய் விசாரிக்கணும் கேட்கறதுனால கேட்கிறோம். அப்ப நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சுங்க, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எம்எல்ஏ தலையிடாதீங்க, மேயர் தலையிடாதீங்க, அமைச்சர்கள் தலையிடாதீங்க, நீதிமன்ற உத்தரவு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நான் நடைமுறைப்படுத்தணும் சொல்லி நேரா அதிகாரிகள் நேரா வந்து வீட்டு அடிச்சிடுறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அரசுக்கு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா, அல்லது நாட்டை நடத்துவது நீதிமன்றமா யாரு? அதிகாரிகளும் நீதிமன்றமும் சேர்ந்துகிட்டு இதை பண்றாங்க. நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. இந்த அதிகாரிகள் முறையான தகவலை கொடுக்கறதுல பாதி தகவலை மறைச்சிடுறாங்க, பொய்யா கொடுத்துறாங்க. இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க வேண்டிய எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கறது இல்ல. இதுதான் பிரச்சனைகள், இதுதான் பிரச்சனை அடிப்படையில். அதனால என்ன பண்றாங்க, நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது வந்து சாதாரண மக்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, இன்னொரு பக்கத்துல சாதாரண மக்கள் இந்த நோட்டீஸ் வந்த உடனே நீதிமன்றத்துக்கு எடுத்து ஓடிடுறாங்க. அவங்க யாரோ தெரிஞ்ச வழக்கறிஞர் வைக்கிறாங்க, அவருக்கு இது வழக்காடலாம் முடியாது. ஏன்னா அதிகாரிகளை மீறி வழக்காடுற அளவுக்கு ஒரு வழக்கை வச்சு ஒரு வழக்கறிஞர் வைக்க முடியல. இந்த மாதிரி சிக்கல்னால எத்தனை லட்சம் பேர் வீட்டு இல்லாம வெளியே போறாங்க. கவனத்துக்கு கொண்டு போறாங்க, ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு கொண்டு போறோம். சட்டம் மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது, கட்சியினுடைய கொள்கை மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்ப சட்டவிரோதமாக கொள்கை விரோதமாக நடவடிக்கைகள் எடுக்கிறது என்பதை முதல்ல அரசுக்கு சொல்றாங்க. விவசாயிகள் சார்பில் அந்த கோரிக்கை நாங்களும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம். இதுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் பேசி அதற்கான முடிவுகள் எடுக்க வேண்டியது. ஏற்கனவே சந்திச்சாச்சுங்க, கட்சிகள் சார்பாக சந்திச்சாச்சு, அமைச்சர்கள் சந்திச்சாச்சு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திச்சாச்சு. ஆனா தீர்வு வரும் சொல்லிட்டு தவிர 3 ஆண்டுகள் கடந்த பின்னும் எந்த தீர்வும் கிடையாது. எல்லாமே கடப்புல போட்டு அப்படியே இருக்குது. அறநிலையத்துறை ஆணையரிடம் பேசியாச்சு, ஆனா எங்குமே இதுக்கான தீர்வே வெளியே வரல. வாடகை நிர்ணய குழு வச்சாங்க, சொத்துக்களை நிர்ணயிக்கிறது பற்றியான விஷயம் வச்சாங்க, 4 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க, நேரடியாக கேட்டாங்க, ஆவண அறிக்கையே கொடுத்தோம்.
அப்படியே தயாரித்து கடத்துல போடப்பட்டிருக்காரு. வேற எதுவுமே நடக்குது. அடிப்படையில ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த சமூக நீதி மாடல் அப்படின்னா ஏழை எளிய மக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக அரசு இயங்கணும். ஆனால் இது சனாதனத்திற்கு சார்பாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் நாங்க தெரிவிக்க விரும்புறோம். அதான் அறிஞர் அண்ணாவுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டாந்து நாங்க காமிக்கிறதுக்கான காரணமும் இனாமுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலும் அதான் நாங்க சொல்ல விரும்புறோம். ஆகவே இதை பெரியாரிய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசிற்கு உரிய வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். திமுக அரசில் இருக்கக்கூடிய பெரியாரிய நண்பர்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த அநீதிக்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என்பதான் கோரிக்கை. இல்ல இப்பவே நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குது. தானா வெடிக்கும். ஐயா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க ஆமா ஆமா இந்த அறநிலைத்துறை இந்த அறநிலையத்துறை சமூக நீதிக்கு எதிராக முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அதிகாரிகளும் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது எந்த கட்டுப்பாடும் கேள்வியும் எழுப்பப்படவில்லை என்பது எங்களுக்கு குற்றச்சாட்டு. மாற்று கருத்தே இல்ல. இதுல என்னடாங்க இந்து சமய அறநிலையத்துறை கேள்வி இருக்குங்களா? ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இதுல என்னன்னாங்க, நீதிமன்றங்களிலும் அறநிலையத்துறை நீதிமன்றங்களிலும் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிற வழக்கு தான் போடப்படுது இந்த மக்கள் மேல. சரிங்களா? அடிப்படை ஒரு ஆக்கிரமிப்பாளர் வழக்கு போட்டா அந்த மதிப்பிற்குரிய நீதிபதிகள் என்ன பண்ணணும்னா, ஆக்கிரமிப்புனா இது யார் சொத்து, எந்த தேதியில் ஆக்கிரமிச்சாங்க, ஆக்கிரமிச்ச அன்னைக்கு அந்த ஓனர்னு சொல்லிக்கிறவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிற கேள்வியை கேட்கணும். இந்த சொத்துக்கள் அத்தனைக்கும் பத்திரம் இருக்குது. எத்தனை வருஷம் பத்திரம்? 250 வருஷம் டாக்குமெண்ட் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ இதை எப்படி ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவீங்க? அடிப்படையில் இந்த கேள்விகளை நீதிபதிகள் எழுப்புவதே இல்லை. மிகப்பெரிய விந்தையா இருக்கு. வெகுஜன மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலத்தை பூரா கோயிலுக்கு சொந்தமான நிலம்னு டிக்ளேர் பண்றாங்க. எதன் அடிப்படையில் டிக்ளேர் பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது? கேள்வியே எழுப்பப்படுறதில்ல. மக்களை பூரா ஆக்கிரமிப்பாளர்களாங்க. நிஜமாலுமே மக்கள் ஆக்கிரமிச்சாங்களா? அதாவது சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் தெய்வங்களாக பார்ப்பது கோயில் இருக்கும் தெய்வங்களுக்கு அப்பாற்பட்ட நீதிபதிகளைத்தான். ஏன்னா எல்லா பக்கம் நீதி மறுக்கப்படும் போது அந்த நீதிமான்கள் நம்மளுக்கான நியாயத்தை எடுத்து பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா அவங்கள பார்ட்டியா சேர்த்தது இல்ல. அடிப்படையில போடப்படுற வழக்கே தவறு. அந்த வழக்கில அடிப்படையில் இருக்கிற தவறுகளையே கேள்வி ஏற்பதில்லை. கேள்வி கேட்காம உத்தரவு போட்டா இந்த வெகுஜன மக்கள் இடிக்கிறதுக்கு ஜேசிபி வந்து நிற்கும் போது எந்த இடத்துக்கு போய் நிறைய இடத்துல என்னன்னா அவங்க வசிக்கிற வீட்டுல கரண்ட் கனெக்ஷன் இருந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. அப்புறம் அவங்க எங்க போய் சட்ட போராட்டம் பண்றாங்க? இந்த மாதிரி தான் எல்லா இடத்திலையும் உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் சொல்லப்பட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லாதவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லப்பட்டு அவர்கள் நிலங்கள் அபகரிக்கும் நிகழ்வை நாம் தமிழகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கான போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க இந்த ஊடக நண்பர்களுக்கு. ஏன்னா இது முக்கியமான விஷயம். பல லட்சம் பேருடைய வாழ்க்கை பிரச்சனை. அது உடனடியாக கவனத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அது அவசரமா ஏற்பாடு பண்ணோம். இத்தனை ஊடக நண்பர்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள். உங்கள் வாயிலாக இந்த தகவல் உரிய பொறுப்பாளரிடம் போய் சேரும், முதலமைச்சரிடம் கவனத்திற்கு போய் சேரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த பங்களிப்பை, உதவியை செய்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.